20ஆம் நூற்றாண்டின் தமிழ் ஆளுமைகளுள் மிக குறிப்பிடத்தக்க முன்னணி தமிழ் அறிஞர், சிறந்த திறனாய்வாளர் மற்றும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் தமிழ்துறை தலைவரான முனைவர் தமிழண்ணல் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். 1928ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி அன்று பிறந்துள்ளார். 2015ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி காலமாகியுள்ளார் முனைவர் தமிழண்ணல் அவர்கள். இவரது இயற்பெயர் ராம பெரிய கருப்பனாகும். தமிழுக்கு எதிரான கொள்கைகளை துணிச்சலுடன் எதிர்த்த இவர் வாழ்நாள் முழுவதும் தமிழ் மொழியின் உன்னதத்திற்காகவே உழைத்தவர். சிவகங்கை மாவட்டம் நெற்குப்பை என்னும் சிற்றூரில் ராமசாமி செட்டியார் கல்யாணி ஆச்சி இணையருக்கு மகனாக பிறந்தார். திருவையாறு அரசர் கல்லூரியில் தமிழ் வித்துவான் பட்டம் பெற்றார். பின்னர் சென்னை பல்கலைக்கழகத்தில் தனிப்படிப்பு வழியாக படித்து முதுகலை தமிழ் பட்டம் பெற்றார். தமிழண்ணல் அவர்கள் மதுரை தியாகராசர் கல்லூரியில் விரிவுரையாளராக இருந்தபோது சங்க இலக்கிய மரபுகள் என்ற தலைப்பில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றார். இவருக்கு வழிகாட்டியாக இருந்தவர்கள் தமிழ் அறிஞர்கள் முனைவர் சி. இலக்குவனார் மற்றும் முனைவர் ஆ. சிதம்பரநாதனார் ஆவார்கள். இவரது அசாத்திய திறமையை கண்டு வியந்த புகழ்பெற்ற எழுத்தாளரும் அன்றைய துணைவேந்தருமான டாக்டர் மு. வரதராசனார் இவரை மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திற்கு அழைத்து பணியமர்த்தினார். இவர் தமிழ்துறை தலைவராக இருந்தபோது தகுதியான பல மூத்த தமிழ் அறிஞர்களை சிறப்பு நிலை பேராசிரியராக நியமித்து பெருமை சேர்த்தார். தமிழ் மொழியை பயிற்று மொழியாக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அறிஞர்களுடன் இணைந்து உண்ணாநோன்பு போராட்டத்திற்கு தலைமை தாங்கினார். இலக்கியம், இலக்கணம், திறனாய்வு, நாட்டுப்புறவியல் என பல்வேறு துறைகளில் 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார் தமிழண்ணல் அவர்கள். தொல்காப்பியரின் இலக்கிய கொள்கைகள், புதிய நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு, உலக தமிழ் இலக்கிய வரலாறு, தொல்காப்பியம் மற்றும் நன்னூலுக்கான எளிய உரை நூல்களை எழுதியுள்ளார். தினமணியில் வாரந்தோறும் எழுதி வந்த உங்கள் தமிழை தெரிந்து கொள்ளுங்கள் என்ற தொடர் மொழியை பிழையின்றி பழக பெரிதும் உதவியது. மத்திய அரசின் உயரிய விருதான செம்மொழி உயராய்வு மையத்தின் தொல்காப்பியர் விருது கிடைக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் தமிழ் இலக்கிய சங்கப்பலகை குரல்பீடு அமைப்பின் துணைத் தலைவர் பதவி வகித்துள்ளார். 20ஆம் நூற்றாண்டின் தமிழ் ஆளுமைகளுள் மிக குறிப்பிடத்தக்க முன்னணி தமிழ் அறிஞர், சிறந்த திறன் ஆய்வாளர் மற்றும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் தமிழ்துறை தலைவரான முனைவர் தமிழண்ணல் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்திய பொது உடைமை கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளராகவும் சிறந்த இடதுசாரி சித்தாந்தவாதியாகவும் விளங்கிய முன்னணி இந்திய அரசியல்வாதியான சீதாராம் யெச்சூரி அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி அன்று பிறந்துள்ளார். 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி காலமாகியுள்ளார் சீதாராம் யெச்சூரி அவர்கள். 2015 முதல் அவர் மறையும் வரை கட்சியின் மிக முக்கிய தலைவராக செயல்பட்டவர். தற்போதைய சென்னையில் ஒரு தெலுங்கு பேசும் குடும்பத்தில் பிறந்துள்ளார். டெல்லி செயின்ட் ஸ்டீபன் கல்லூரியில் பொருளாதாரத்தில் இளங்கலை பட்டமும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டமும் பெற்றார். 1974இல் இந்திய மாணவர் சங்கத்தில் இணைந்து அரசியல் பயணத்தை தொடங்கினார். JNU மாணவர் சங்க தலைவராக 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1975 அவசர நிலை காலத்தில் கைது செய்யப்பட்டார். அவசர நிலைக்கு பிறகு JNU பல்கலைக்கழக வேந்தராக தொடர்ந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்திக்கு எதிராக மாணவர்களை திரட்டி போராடினார். இந்திரா காந்தியின் முன்னிலையிலேயே அவரது பதவி விலகலை கோரும் மாணவர் தீர்மானத்தை வாசித்து காட்டி அவரை பதவி விலக செய்தார். 1992 முதல் CPI கட்சியின் மிக உயரிய குழுவான பொலிட் பீரோ உறுப்பினராக பணியாற்றினார். 2015இல் கட்சியின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார். 2005 முதல் 2017 வரை மேற்கு வங்க மாநில பிரதிநிதியாக மாநிலங்களவை உறுப்பினராக திறம்பட செயல்பட்டார். சிறந்த நாடாளுமன்றவாதியாக அனைத்து கட்சி தலைவர்களின் மதிப்பையும் பெற்றார் சீதாராம் யெச்சூரி அவர்கள். மதவாத அரசியலை தீவிரமாக எதிர்த்தவர். அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கு அவரது பெயரை குறிப்பிட்டு அழைத்த போது, நான் சீதாராம் தான், ஆனால் மதத்தை வைத்து நீங்கள் நடத்தும் பிளவுவாத அரசியலை அறிவேன், எனவே நான் வரமாட்டேன் என மறுத்தவர். காங்கிரஸ் தலைமையிலான முற்போக்கு கூட்டணி அமைவதிலும் சமீபத்திய எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி உருவாக்கத்திலும் மிக முக்கிய தூணாக
சாணக்கியராக செயல்பட்டார் சீதாராம் யெச்சூரி அவர்கள். கடுமையான சுவாசப்பாதை தொற்று காரணமாக புதுடெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி அன்று தனது 72வது வயதில் காலமானார் சீதாராம் யெச்சூரி அவர்கள். இந்திய பொதுவுடைமை கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளராகவும் சிறந்த இடதுசாரி சித்தாந்தவாதியாகவும் விளங்கிய முன்னணி இந்திய அரசியல்வாதியான சீதாராம் யெச்சூரி அவர்கள் பற்றின சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்தியாவின் மிக சிறந்த வரலாற்று ஆசிரியரும் திராவிடவியலாளருமான K.A. நீலகண்ட சாஸ்திரி அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமை அடைகின்றோம். கல்லிடைக்குறிச்சி ஐயாவையர் நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் 1892ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி பிறந்துள்ளார். 1975ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி இயற்கை எய்தியுள்ளார். வட இந்திய வரலாற்றிற்கு இணையாக தென்னிந்திய வரலாற்றை உலகறிய செய்த பெருமை இவரையே சாரும். நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கல்லிடைக்குறிச்சியில் பிறந்துள்ளார். சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் வரலாற்று பிரிவில் முதுகலை படித்து சென்னை மாகாணத்திலேயே முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றவர் நீலகண்ட சாஸ்திரி அவர்கள். வாரணாசி இந்து பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றும் மைசூர் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் வரலாற்று பேராசிரியராக பணியாற்றினார். சென்னை பல்கலைக்கழகத்தின் இந்திய வரலாறு மற்றும் தொல்லியல் துறை தலைவராக நீண்ட காலம் சேவையாற்றினார். சோழர்களின் அரசியல், சமூக மற்றும் நிர்வாக முறையை மிக விரிவாகவும் முழுமையாகவும் ஆவணப்படுத்திய பெருமை இவருக்கு உண்டு. நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் 22க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். இவர் எழுதிய தி சோலாஸ் என்ற நூல் சோழ பேரரசு பற்றிய இவருடைய மாபெரும் வரலாற்று ஆய்வு நூலாகும். அதேபோல் எ ஹிஸ்டரி ஆஃப் சவுத் இந்தியா என்ற நூல் வரலாற்று ஆய்வு மாணவர்களால் இன்றளவும் ஒரு பைபிளாக கருதப்படும் தென்னிந்திய வரலாற்று புத்தகமாகும். தி பாண்டியன் கிங்டம் என்ற நூல் பாண்டிய நாட்டை பற்றின விரிவான வரலாற்று தொகுப்பாகும். ஏஜ் ஆஃப் த நந்தாஸ் அண்ட் மயூரியாஸ் என்ற நூல் மௌரிய பேரரசு காலத்திய வட இந்திய வரலாற்று நூலாகும். இந்திய அரசு இவருக்கு நாட்டின் 3வது உயரிய குடிமகன் விருதான பத்மபூஷன் விருதினை 1957ஆம் ஆண்டு வழங்கி சிறப்பித்தது. இவர் எழுதிய கட்டுரைகளின் சிறப்பு தொகுப்பு அமேசான்.in தளத்தில் K.A. நீலகண்ட சாஸ்திரி ரைட்டிங்ஸ் இன் த ஹிந்து என்ற புத்தகமாகவும் கிடைக்கின்றது. இந்தியாவின் மிக சிறந்த வரலாற்று ஆசிரியரும் திராவிடவியலாளருமான நீலகண்ட சாஸ்திரி அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழ் திரையுலகின் மறக்க முடியாத ஒரு முன்னோடி திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனரான ஆவிச்சி மெய்யப்ப செட்டியார் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமை அடைகின்றோம். 1907ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 28ஆம் தேதி அன்று சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பிறந்துள்ளார். 1979ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி இயற்கை எய்தியுள்ளார் மெய்யப்ப செட்டியார் அவர்கள். இவர் இந்தியாவின் புகழ்பெற்ற திரைப்பட தயாரிப்பு நிறுவனமான ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் ஆவார். தமிழ் சினிமாவை வணிக ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்ற பெருமை இவரையே சேரும். இவரது பெற்றோர் ஆவிச்சி செட்டியார், லட்சுமி ஆட்சி ஆவார்கள். இவரது தந்தை கிராமபோன் தட்டுகளை விற்கும் கடை நடத்தி வந்தார். இதனால் இளமையிலேயே மெய்யப்பனுக்கு வணிகத்திலும் இசையிலும் ஆர்வம் ஏற்பட்டது. 1932இல் சென்னையில் கிராமபோன் இசைத்தட்டுகள் தயாரிக்கும் இந்த நிறுவனத்தை தொடங்கினார். 1935ஆம் ஆண்டு அல்லி அர்ஜுனா என்ற திரைப்படத்தின் மூலம் தயாரிப்பாளராக அறிமுகமானார் மெய்யப்ப செட்டியார் அவர்கள். சபாபதி, நாம் இருவர், வாழ்க்கை, பராசக்தி, களத்தூர் கண்ணம்மா, பாசமலர், பாவமன்னிப்பு, அன்பைவா போன்ற எண்ணற்ற காவியங்களை தயாரித்துள்ளார். திரைப்படங்களில் பின்னணி பாடும் முறை மற்றும் டப்பிங் முறையை தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்திய பெருமை மெய்யப்ப செட்டியார் அவர்களையே சேரும். மெய்யப்ப செட்டியார் அவர்கள் 40 ஆண்டுகால திரை வரலாற்றில் 167 திரைப்படங்களை தயாரித்துள்ளார். இவற்றில் சிலவற்றை இயக்கியும் இருக்கிறார். சிவாஜி கணேசன், வைஜெயந்தி மாலா, கமலஹாசன் போன்ற திரையுலக ஜாம்பவான்களை அறிமுகப்படுத்தியவர் ஏவிஎம் தான்.
அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் N.T. ராமராவ் ஆகிய 5 முதலமைச்சர்கள் இவரது தயாரிப்பு நிறுவனத்தில் பணியாற்றியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நாம் இருவர் திரைப்படத்திற்கு அண்ணாதுரை அவர்கள் கதை எழுதினார். பராசக்தி திரைப்படத்திற்கு கருணாநிதி அவர்கள் வசனம் எழுதினார். அன்பிவா திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்களும், மேஜர் சந்திரகாந்த் திரைப்படத்தில் ஜெயலலிதா அவர்களும் நடித்திருந்தனர். படப்பிடிப்பு தளத்தில் கடுமையான ஒழுக்கத்தையும் நேர மேலாண்மையையும் கடைபிடித்தார் மெய்யப்ப செட்டியார் அவர்கள். தன் ஸ்டுடியோவில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்காக குடியிருப்பு வசதி, நியாய விலைக் கடை, மருத்துவமனை மற்றும் அவர்களின் குழந்தைகளுக்காக ஆவிச்சி பள்ளி போன்றவை உருவாக்கினார் மெய்யப்ப செட்டியார் அவர்கள். இவரது வெற்றிகளிலேயே பெரியது இவரது பெரிய தொழிற்கூடங்கள்தான். திரையரங்குகள், கல்வி நிறுவனங்கள், தயாரிப்பு நிறுவனம் ஆகியவற்றை நிர்வகித்து சாதனை புரிந்துள்ளார். 1955 அம்பஞ்சி ஏக்தல் கே திரைப்படத்தில் நடித்ததற்காக பிரதமர் மெய்யப்பர் அவர்களுக்கு தங்கப்பதக்கம் வழங்கினார். 2006ஆம் ஆண்டில் இந்திய அரசு இவர் நினைவாக அஞ்சல் தலை வெளியிட்டு பெருமைப்படுத்தியது. மெய்யப்பர் அவர்களின் 24ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் இவர் நினைவாக குறுவட்டுகள் வெளியிட்டது. அவரது இளமை காலத்தில் தொடங்கி திரைத்துறை வரலாறு முழுமையும் குறுவட்டில் பதிவு செய்யப்பட்டிருந்தன. 2006 மெய்யப்பர் அவர்களின் 100ஆண்டு நிறைவை கொண்டாடும் விதமாக தென்னிந்திய திரைத்துறை வளாகத்தில் அன்றைய முதல்வர் மு. கருணாநிதி மெய்யப்பர் அவர்களின் சிலையை திறந்து வைத்தார். தமிழ் திரையுலகத்தின் மறக்க முடியாத ஒரு முன்னோடி திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநரான ஆவிச்சி மெய்யப்ப செட்டியார் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.